சங்குப்பூ நிறைய பூத்துருக்கு. பச்சை மிளகா பாருங்கள், குச்சி நட்டு வச்சுருக்கேன். இது வந்து கோஸ்பெரி மிர்ச்சி, பேய் மிளகான்னு சொல்லுவாங்க. ஒரு பெங்காலிக்கார் கொடுத்தாங்க எங்களுக்கு. நல்லா வளர்ந்து வந்துருக்கு. சேப்பக்கிழங்கு நிறைய, ஒரே ஒரு கிழங்கு தான் நட்டேன். இது ஃபுல்லாக நல்லா கிழங்கு வந்துடுச்சு. பச்சை கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய். இது பாவக்காய் செடியும் முடக்கத்தான் கீரையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடி ஏறிட்டு இருக்குது. காராமணி செடியும் இருக்குது, பூ இருக்குது. அவரை செடி பூ நிறைய வந்தது. டெய்லி மழை பெய்யறதுனால அவ்வளோவா காய்க்கலை. சங்குப்பூலாம் நிறைய பூக்கு. 2 லெமன் செடி பூச்சி பாருங்கள், கடித்து இலையை அப்படியே எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கு. புல்லு நிறைய இருக்குது, சுத்தம் பண்ணணும். அவரைக்காய் இது பூ போச்சு. இது போன வருஷத்து செடி, இதிலே காய்க்குது. இது பெரிய மிளகாய் செடி, இது வேறு மிளகாய். தும்பப்பூண்டு, மாதுளம் செடி சின்னதாக இருந்தது, ரொம்ப அந்த மழைக்கு நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இது ஒரு குண்டு மிளகாய், இதெல்லாம் நீட்டு மிளகாய். மழை அதிகமாக பெய்யறதுனால செடி நிற்க மாட்டேங்குது, மண். குண்டு மிளகாய். இது ஊசி மிளகாய். எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே வெயில் படலை, ஃபுல்லாக மரத்தினால நெயில் இல்லாததுனால அவ்வளோவா காய்க்க மாட்டேங்குது. ஊசி மிளகாய். இங்கே பாருங்கள், செடி வீந்துரு. இங்கே ஒரு அவரை செடி, பூ போயிடும். இது காராமணி. பார்க்கவே இல்லை, காஞ்சியே போயிருக்கு காராமணி. பூ பாருங்கள், நந்தியாவட்டம். செம்பருத்தி நிறைய பூ பூக்குது, ரொம்ப அடர்த்தியாகவும் வந்துருச்சு. வெண்டைக்காய். இது ட்ராகன் செடி நல்லா வளர்ந்து வந்துருக்கு. பொன்னாங்கண்ணி கீரை ஃபுல்லாக பூச்சி வந்துருச்சு. புளிச்சக்கீரை.